கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணையிட்டிருந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் எல். வெங்கடேசன் தலைமையில் புயலினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, வேட்டி, போர்வை, சர்க்கரை, பேஸ்ட், பிரஷ், சோப், பிஸ்கட், பிரெட், தண்ணீர் பாட்டில், மெழுகுவர்த்தி உள்ளிட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர மாவட்ட சார்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொசுவர்த்தி, நாப்கின், பிஸ்கட், வேஷ்டி, சேலை, பெட்ஷீட் மற்றும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் சேலம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ், பகுதி செயலாளர் தக்காளி ஆறுமுகம், சேகர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் ஒன்றிணைந்து நிவாரணப் பொருட்களை தனி லாரியில் அனுப்பி வைத்தனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆரணி நகர தேமுதிக சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகங்கள், சீருடை, காலணி, அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் கொசுவர்த்தி, சோப்புகள் என 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் பொன்னேரி நகர செயலாளர் யுவராஜ், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் கோபி, ஆரணி நகர செயலாளர் ஜெகதீசன், பொன்னேரி நகர துணை செயலாளர் கோபிநாத் மற்றும் செந்தில்குமார், செல்வம், நந்தகுமார், ஜெயகாந்தன், அருள்மணி, ரமேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் முருகநாதன் தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. பரமக்குடியிலிருந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், பாத்திரங்கள், பக்கெட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.